சில இளைஞர்களுக்கு சினிமா ஆசை வருகிறது. அதில் அவர்கள் முயற்சியும் பயிற்சியும் எடுத்து வெற்றி பெற ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா? லெட்ஸ் வாட்ச் த மூவி. சார் வணக்கம் சார். சார் டிவியில் உங்கள் ஆட் பார்த்தேன் சார். நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் ஆடிஷன்? எங்கே சார் வரணும்? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டைரக்டர் ஆஃபீஸில் இருந்துப்பா. 10 மணிக்கு ஆடிஷன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சார் ஹீரோ வரதுக்கு சான்ஸ் கேட்டு வந்திருக்கு சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். டான்ஸ்லாம் சூப்பராக ஆடுவோம் சார். பாருங்கள் சார், ஹேர் எல்லாம் செம்மையாக வச்சிருக்கேன் பாருங்கள் சார். டைரக்டர் வருவார் சார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கேட்டேன். டைரக்டர் வருவார். ஹலோ சார், எங்கே சார் இருக்கீங்க? நான் கீழே இருக்கேன். இதோ வந்துட்டே இருக்கேன் சார், ஒரு நிமிஷம். அம்மா இன்றைக்கி என்னென்ன ஷெட்யூல் இருக்குது அப்படியே சொல்லுங்கள். இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து ஆடிஷன் இருக்குது சார். அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு மீட்டிங் இருக்குது சார். அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் ஷூட்டிங் தான் சார். சரி, இது எவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? 1 hour தான் சார். ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். எத்தனை பேர் ஆடிஷன் வந்திருக்காங்க? 2 பேர் வந்திருக்காங்க சார். சரி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்? ஒருத்தன் வந்து ஹீரோவாகவும் இன்னொருத்தன் வந்து டைரக்டராகவும் கேட்டிருக்காங்க சார். சரி, ஒவ்வொருத்தரும் அனுப்புங்க. ஓகே சார். செக்கு டிடிலாம் கொடுத்துட்டியாப்பா? சார் கொடுத்தாச்சு சார். சரி, நீ வாப்பா. சார். சார் வணக்கம் சார். சார் நான் சிவகார்த்திகேயன் மாதிரி ஆக்டர் ஆகணும்னு வந்திருக்கேன் சார். அவர் மாதிரி நான் சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் சார். சென்டிமெண்ட் சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டு. சார் சென்டிமெண்ட் சீன் தானே சார், சூப்பராக நடிப்பேன் சார். இப்போ பாருங்க சார். எப்படி சார் இது நல்லா இருக்கு சார். சார் டான்ஸ் கூட நான் சூப்பரா இருக்கும் சார். ஆக்டிங், மிமிக்ரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் சார். வேற என்ன சார் பண்ணணும்? கோபமா போட்டோ நல்லா நடிச்சிருக்கீங்க. எப்படி சார் கேக்குறேன் சார். மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுகளை, எப்ப வேணா போயிடலாம் போல் இருக்கும் பெருசுகளை, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர் மற்றும் இசைக்காரர்கள். எப்படி சார்? பரவாயில்லைப்பா, சென்டிமெண்ட் அடுத்தது மாஸ் டைலாக் பேசுற, ஆக்ஷன் டைலாக் எல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ற. சிவகார்த்திகேயன் மாதிரியே வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ற, அது திருத்திக்கலாம். சார் தேங்க்யூ சார். அந்த டேட் மட்டும் எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சரி, உனக்கு நான் ஒரு டேட் சொல்றேன். அந்த டேட்ல இருந்து நீ ஷூட்டிங் ஷெட்யூல் வந்துடலாம். ஓகேவா? சார் தேங்க்யூ சார். ஐ எம் வெயிட்டிங் சார். பரவாயில்லையே, நல்லா பண்றானே. ஃபைலில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், செக், டிடிலாம் இருக்குது. நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போ. அடுத்த 1 மணி நேரத்தில் நானும் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் எங்கேயும் மீட் பண்ணுற இடத்துல, எப்பயும் மீட் பண்ணுற இடத்துல வந்து மீட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் ஒன்று கூப்பிட்றாருப்பா. சார் குட் மார்னிங் சார். என்கிட்ட நீ அசிஸ்டண்டாக சேர்றதுக்கு ஒரு சில தகுதி உனக்கு இருக்கான்னு நான் டெஸ்ட் வைப்பேன். அந்த கேள்விக்கு நீ எப்படி பதில் சொல்கிறியோ அதை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன் நீ என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கலாமா வேணாமான்னு. ஓகேவா? கேளுங்க சார். சினிமாவில் எத்தனை வித கேட்டகிரியை ஆடியன்ஸ் பிரிக்கலாம்? சார் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏ கிளாஸ் கேட்டகரி மூவி சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாலேஜும் ஒரு நல்ல மெசேஜும் கொடுக்க தான் சார் ஏ கிளாஸ் கேட்டகரியில் வரும்.
சார் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பி கிளாஸ் ஆடியன்ஸு சார். அவங்களுக்கு வந்து பாதி மெசேஜும் பாதி கமர்ஷியல் இருந்தாலே பி கிளாஸ் ஆடியன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் சார். சார் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் ஆடியன்ஸ் சார். அவங்கள வந்து எப்படி கவர் பண்ணுறதுன்னா ஒரு நல்ல கமர்ஷியலும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருந்தாலே சி கிளாஸ் ஆடியன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் சார். இந்தமாரி கதை என்கிட்ட நிறையா இருக்குது சார், நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். உன்னோட எல்லா ஈர்ப்பு சக்தியும் நான் பார்த்தேன்ப்பா. ஒரு ஆடியன்ஸை எப்படி தான் பக்கம் இருக்கணுன்ற திறமை உனக்கு இருக்குது. எந்தெந்த ஆடியன்ஸுக்கு என்னென்ன பிடிக்குன்ற சாட்டிஸ்ஃபிகேஷனும் உனக்கு நல்லாவே இருக்குது. நிச்சயம் நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதுவும் அடுத்த படத்துல நீ ஒர்க் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி போன தம்பி தான் என் படத்துல ஹீரோவாக வச்சு பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை நீ நிச்சயம் அசோசியேட்டிவ் டைரக்டராகவே ஒர்க் பண்ணலாம். உன்னோட கதையை படிச்சு பார்க்க எனக்கு டைம் இல்லை, நீ கொடுத்துருப்பா, படிச்சு பார்க்குறேன். உனக்கு ஒரு டேட் வந்து சொல்றேன், அந்த தேதியில இருந்து நீ வந்து என்னை பாருப்பா. எஸ். எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படத்தை சார் போட்டு நான் வீடா போட்டு உங்களுக்கு எதுக்கு சார் அந்த காசை கொடுத்தேன்? கஷ்டம் படத்தை சம்பாதிச்சுக்கலாம் சார். படம் சொல்லிட்டு போலி டைரக்டர் என் உயிரை வாங்கிட்டாரு சார். சார் நான் ஒன்று சொல்லிட்டா? சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அருமையான டைரக்டரு, நான் ஒரு நல்ல ஆக்டரு. நாம் 2 பேரும் சேர்ந்து ஏன் சார் ஒரு படம் எடுக்கக்கூடாது? வாடா உட்கார்றா. பணத்தெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். வாடா இன்னும் சார்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம என்ன ஒரிஜினல் டைரக்டரா இல்லை நீ தான் ஒரிஜினல் மேனேஜர்? இப்போ வந்திருக்கிற பணத்தில் ஆளுக்கு 50-50 இருக்குது. இனிமேட்டு நம்ம வாழ்க்கையை நேர்மையான வழியில் கொண்டு போய் போகிறோம். ஓகே.